பேக் டு பேக் ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ எல்லாரும் வந்து சோஷியல் மீடியாவிலும் சரி பல சினிமா பிரபலங்கள் வந்து சொல்லிக்கொண்டு இருந்தது என்னன்னா, விடாமுயற்சி திரைப்படம் தள்ளி போவதால் குட் பேட் அக்லி திரைப்படம் தள்ளி போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட்டும் வந்து தள்ளி போகிறதா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து செம சோகத்தில் வந்து இருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் வந்து பதில் கொடுக்குற விதமாக வந்து குட் பேட் அக்லி டீம்லேருந்து ஒருத்தர் வந்து இன்டர்வியூ வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்ன விஷயம் வந்து ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக வந்து இருக்குது. அதாவது வந்து குட் பேட் அக்லி திரைப்படம் ஏப்ரல் 1ஆம் தேதி வெளியாகும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் தான் அஜித் ரசிகர்கள் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நம்பிக்கையில் வந்து அஜித் ரசிகர்கள் கொஞ்சம் வந்து நிம்மதியாக வந்து இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து விடாமுயற்சி வந்து ரிலீஸ் தள்ளி போனதால் வந்து குட் பேட் அக்லி திரைப்படம் ரிலீஸ் வந்து தள்ளி போகுமா அப்படிங்கிற கேள்விக்குறி வந்து எழுந்திருந்தது. இது எல்லாத்துக்குமே விடை கொடுக்குற விதமாக வந்து இல்லை, குட் பேட் அக்லியும் விடாமுயற்சியும் வந்து பேக் டு பேக் வந்து ரிலீஸ் ஆக போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உறுதிப்படுத்தி இருக்காங்க. நாம் என்ன நினச்சோன்னா, படம் வந்து விடாமுயற்சி வந்து ரிலீஸ் ஆகி 3 மாதத்துக்கு அப்புறம் தான் குட் பேட் அக்லி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைத்தோம். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. ஸோ பேக் டு பேக் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தையும் குட் பேட் அக்லி திரைப்படத்தையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஒன்ஸ் வந்து விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்டா அப்புறமா வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட அடுத்தடுத்த அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து நம்ம ஏப்ரல் மாதம் வரைக்கும் வந்து அஜித் ரசிகர்கள் சோஷியல் மீடியாவில் வந்து அஜித் அவர்கள் ட்ரெண்டிங்கில் வந்து வச்சுக்க போகிறாங்க. அஜித் ரசிகர்கள் வந்து சோஷியல் மீடியா வந்து ஆக்கிரமிக்க போகிறார்கள். ஸோ இதனால் வந்து செம ஹாப்பியில் இருக்காங்க அஜித் ரசிகர்கள். இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.